வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் ஹியூமன் மோட்டிவேஷன்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் என்ற தலைப்பிலேயே சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற பதிவில் பார்த்தோம் சோஷியல் அக்ரெஷன், அன்ரெஸ்ட் அப்படின்லாம் பார்த்தோம். இந்த அக்ரெஷன், அன்ரெஸ்ட் அது ரெண்டுமே அன்அக்செப்டபிள் பிஹேவியர் தான். இந்த மிட்ஸ் ஆஃப் காமன் குவைட் பீப்புள் ஏற்றுக்க மாட்டாங்க. எதுக்கு இங்கே வந்து இந்த தெருவில் வந்து சண்டை போடுறாங்க, why they are having this much of fighting tendency அப்படின்னு. இந்த இதெல்லாம் வந்து நம்மளோட சைல்டு ரேரிங் ப்ராக்டிஸ்லேருந்தையும் சோஷியல் லேர்னிங்னு ஒரு கான்செப்ட் தானே நம்ம இப்போ சொல்லிகிட்டு இருக்கிறோம். அதனால் ஒரு சோஷியல் லேர்னிங்கில் ஒரு ஆஸ்பெக்ட் ஆஃப் சோஷியல் லேர்னிங் இது வந்து என்ன பண்ணோம், இப்படியெல்லாம் ஒரு அன்ரெஸ்ட்டை கொண்டு வந்து தரும். சோஷியலி அக்செப்டபிள் பிஹேவியர் என்ன, காமன் குவைட்டு, அப்புறம் அமைதியாக இருக்கணும், எல்லாரோடையும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், எல்லா விஷயங்களுக்கும் நம்ம வந்து முன்னிருந்து அந்த வேலையை செய்து கொடுக்கணும், எப்போவுமே நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸில் பேசக்கூடாது அப்படின்லாம் நம்ம சில பதிவுலாம் பார்த்துக்கிட்டு வரோம். ஆனால் அன்வான்ட் லைஸ், பொய் சொல்கிறது, காரணம் இல்லாமல் பொய் சொல்கிறது, காரணம் இல்லாமல் ஏமாத்துறது, காரணம் இல்லாமல் சில விஷயங்களை தவறாகவே முதல்லேருந்தே சொல்லிகிட்டே இருக்குது. அவங்க சிலவங்க என்ன நினைப்பாங்கன்னா 10 தடவை ஒரு தவறை சொல்லிக்கிட்டே இருக்குன்னு வைங்க, அது என்ன ஆகும், 11ஆவது தடவை அதுதான் நிஜமாயிரும் அப்படின்னு ஒரு ராங் நோஷன் வச்சுருப்பாங்க. அதனால தான் தே கண்டினியூ டு டெல் த லைஸ் ஃபார் எனி நம்பர் ஆஃப் டைம்ஸ் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ என் நம்பர் ஆஃப் டைம்ஸ்னு வந்ததுன்னா அது அத்தனையுமே அதுவே நிஜம் ஆயிரும்னு இல்லையே. இந்த என் நம்பர் ஆஃப் டைம்ஸ்க்கு முன்னாடி ஒருத்தர் யாராவது அந்த சுச்சுவேஷனில் இருந்து அவங்க வந்து இந்த நிஜத்தை சொன்னால், இப்போ இவங்க இது நேரம் வரைக்கும் சொல்லிட்டு இருந்தது அத்தனையும் போய் அன்அக்செப்டபிள், அன்ரிலேட்டட் டு தி ட்ரூத் அப்படின்னு. அப்போது நிஜத்தை திருச்சி சொல்கிறதுக்கு யாருக்குமே என்ன கிடையாது, ஒரு ரைட்ஸ் கிடையாது. எப்போவுமே அது சரியானது தான் சொல்லணும். யாரும் ஒருத்தரோட 2 பேர் இல்லை 3 பேர் அவங்களோட சௌரியத்துக்காக ஒரு சோஷியல் அன்ரெஸ்ட் ஏற்படுத்துகிறாங்கன்னு சொன்னால், தீஸ் திங்ஸ் ஆர் நாட் அக்செப்டபிள் இன் த சோஷியல் ஆஸ்பெக்ட்ஸ். இது வந்து சரியில்லை. சமுதாயம் சிறப்பாக இருக்கணும், சோஷியல் எல்லாருமே சொசைட்டியில் ஏற்புடைய பழக்க நடத்தைகளை வச்சுக்கணும். எவ்ரி ஒன் ஷுட் எக்ஸ்பெக்ட் என்ன பண்ணோம், ரிஃபைன்டு பிஹேவியர் மட்டும்தான் எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அடுத்தவங்ககிட்டேருந்து, நாமளும் அப்படி தான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்கணும். இதெல்லாம் எப்படி நடக்கும்? ஒரு ஊர்னா 10 பேர் இருப்பாங்க, 10 பேரும் 10 விதமாக பிஹேவ் பண்ணுவாங்க, 10 விதமான டைமில் வேறு மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. இதெல்லாம் ரொம்ப சரியான விஷயம், இது கூட இந்த டாக்டருக்கு தெரியல அப்படின்னு எங்கள் பசங்க இதில் உட்காந்துருக்க ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறது புரியுது தான். ஆனால் எப்போவுமே ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸில் இருக்கிறத சரின்னு ஒப்புத்துக்கிறத காட்டிலும் அதை திருத்திக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வளர்த்துக்கிறது ரொம்ப அத்தியாவசியம். ஏன்னா ஒரு பிஹேவியரிஸ்ட் ஸ்கூலில் சோஷியல் அன்ரெஸ்ட்டுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் வயலன்ஸ் அப்படின்னு சொன்னால் அது எப்போவுமே இட் ஹாஸ் பி எஸ்டியூடு, யூ ஷுட் பி அவே ஃப்ரம் திஸ். அங்கே எங்கேயோ நடக்கிற வயலன்ஸ்க்காக நம்ம இங்கே வந்து முன்னணிக்க வேண்டாம். இந்த ஏரியா காமன் குவைட்டாக என்ன இருக்க, சமுதாயம் அமைதியாக இருக்குன்னா அந்த அமைதியை கலைக்கிற விதமாக இல்லை அமைதியை கொலைக்கிற விதமாக எதுவுமே ரெண்டுமே நம்ம என்ன செய்யக்கூடாது, எந்த முயற்சியும் ஏற்படக்கூடாது. ஆனால் சில நேரத்தில் சோஷியல் அன்ரெஸ்ட் நடக்கிறது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தில் நடக்கிறது, ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினரை குறித்து நடக்கிறது அப்படின்னா அது ரெண்டுமே ஏற்புடையது இல்லை. ஹியூமன் மோட்டிவேஷன் எப்போவுமே டு பி என்ன பர்ஃபெக்ட், டுவர்ட்ஸ் பர்ஃபெக்ட் தான். நம்ம எல்லோரும் சில பதிவுகளுக்கு முன்னாடி கூட நம்ம பார்த்துருக்கோம். ஒரு பர்ஃபெக்ஷன்ற நம்பர் ஒரு 10-15 நம்பர் இருக்குன்னா நம்ம 1 நம்பரில் தான் பர்ஃபெக்ஷனாக இருக்கோம்னா என்ன அர்த்தம், லாங் வே டு கோ. இன்னும் 15 நம்பர் நம்ம தாண்டி நம்மளோட பிஹேவியரை டிஃபைன் பண்ணிக்கணும்னு சொன்னால் சமுதாயத்தில் ஒவ்வொருவருக்கும் இது பொருந்தும். ஒரு 100 பேர் இருக்கிற ஒரு கூட்டத்தில் ஒரு குரூப்பு, 2 பேர் சேர்ந்தாலே குரூப்பு தான். 3 பேருக்குள்ளே இருந்தால் அது பெரிய குரூப்பில் சேர்த்திக்கான்னு சொன்னால், ஒரு குரூப்பில் 100 பேர் இருக்கோம்னு சொன்னால் அந்த குரூப்பில் 100 பேருக்கும் ரிஃபைன்டு பிஹேவியர் 1 to 16 இருந்தால் வேறு யார் எந்த நம்பரில் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுட்டு அதுலேருந்து அவங்க ஃபர்தராக தே ஷுட் டெவலப் தெம்செல்ஸ் டு ரீச் தி ஃபுல் பிரம். அதுக்கு நிறைய நாள் பிடிக்கும் தான். இட் கேனாட் ஹேப்பன் ஆன் அ சிங்கிள் டே அது ஒரு சிங்கிள் நைட்குள்ளே அது முடிஞ்சிடும்னு எதிர்பார்க்குறது ரொம்ப தவறு. இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். அது வந்து என்ன முக்கியம் இதற்கு மேலே ரொம்ப பேராசையாக கூட நிற்கும். ஆனால் ஓவர் த பீரியட் ஸ்லோலி 2, 3ன்னு ஒரு நம்பராக நம்ம என்ஹான்ஸ் பண்ணிட்டு ஒரு கொஞ்ச நாளில்
கொஞ்ச நாள் இருந்து சில வருடங்கள் தாண்டியாவது நம்ம அத்தனை பேருக்கும் ரிஃபைன்டு பிஹேவியர் வர வேண்டியது அத்தியாவசியம். அப்போ தான் சமுதாயம் அமைதியாக இருக்கும். சமுதாயம் அமைதியாக இருந்தால் தான் நாடு சிறப்பான முன்னேற்றங்களை கண்டுக்க முடியும். நாடு சிறப்பாக முன்னேற்றம் இருந்தால் தான் நம்ம எல்லாருக்குமே திருப்தியும் சந்தோஷமும் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்கும். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை நம்ம வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.